ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். காவேரியை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக நிவின் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. காவேரி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு காவேரின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு விஜய் விட்டுட்டு வந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னும் 2 நாள் இருந்துக்கலான்னு நினச்சேன், ஆனால் அம்மா ரொம்ப டவுட்டாக பேசினாங்க, அதனால தான் நான் கிளம்ப வேண்டியதாகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவின் சரி அவருக்கு க்யூர் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் பசுபதியும் வெண்ணிலாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காருன்றாங்க. உடனே நிவின் சொல்கிறாரு, இல்லை பசுபதி பற்றி யோசிக்க வேணாம், நானும் குமரன் அண்ணாவும் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. பதிலுக்கு காவேரி சொல்கிறாங்க, இல்லை அவர் அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்காரு, உங்களால் முடிஞ்சால் என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுறீங்களா, நான் போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவின் சொல்கிறாரு, நானும் உங்க கூட வரேன் காவேரி, 2 பேருமே போய் பார்க்கலாம், அப்புறம் நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. காவேரியும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் வெண்ணிலா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா யமுனா வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஒர்க் ஷாப்னு சொல்லி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கீங்களா, இன்றைக்கி இருக்குது, உங்களை நான் வீட்டில் சொல்லியே தான் தீருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா நிவினும் காவேரியும் போகிறாங்க. போயிட்டு வெண்ணிலா பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள நர்ஸ் இல்லை, நான் அலோவ் பண்ண மாட்டேன், டாக்டர் வந்து சத்தம் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. உடனே அந்த நர்ஸும் சரி நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போய் 2 பேருமா வெண்ணிலாவை பார்க்குறாங்க. அவங்க ரொம்பவே இன்னுமே அன்கான்சியஸில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நான் காவேரி வந்திருக்கேன், விஜய் பார்க்கணும், நீ எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த ரியாக்ஷனும் தரல. அந்த நேரத்தில் டாக்டர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இவங்க ஐசியூ பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. வெளியே வந்துட்டு காவேரியும் நிவினும் பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சீக்கிரமாக க்யூர் ஆகி வந்தால் தான் ஒரே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நிவின் சொல்கிறாரு, இல்லை பசுபதியை பிடிச்சி நம்ம உண்மையை ஒத்துக்க வைக்கலாம், அது ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே யமுனா வீட்டுக்கு போன மாதிரி காட்டுறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாவை கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா என்னடி ஆச்சு, இப்போ ஏன்டி இப்படி கத்துற, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே யமுனா சொல்கிறாங்க, என் பிரச்சனையே உன் மகனால தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்தி கத்தி பேசுகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. உடனே கங்கா வந்துட்டு லூஸ் மாதிரி எதுவும் பேசிகிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரி அந்த நேரத்தில் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு யமுனா சொல்கிறாங்க, நல்லா ஊர் சுற்றிட்டு வந்துட்டியா என் புருஷன் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு ஆமாம்மா, இவன் என் புருஷன் கூட பழகிட்டு இருக்கா, அதுதான் எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பதிலுக்கு கங்கா பாட்டி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி யமுனாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. யமுனா சொல்கிறாங்க, நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அவளை பண்ண சொல்லு, இவள் ஒர்க் ஷாப் தான் போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஓ மேலேயும் சத்தியம் பண்ணுறேன், அப்பா மேலேயும் சத்தியம் பண்ணுறேன், இவளும் நிவினும் ஊர் சுற்றிட்டு வந்ததை நான் பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே காவேரி அழுதுட்டு ஏண்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு யமுனா சொல்கிறாங்க, நீ ரொம்ப நடிக்காத, உன்னோட நாடகத்தில் நான் நம்புற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரியோட அம்மா நீ வருஷம் போனியா போகலையாடின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்துடுது. உடனே காவேரியை போட்டு ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என் வயிற்றில் பிறந்ததே பாவம், நீ வெளியே போடின்னு சொல்லி காவேரியை ரொம்பவே அடித்து வெளியே தள்ளுறாங்க. எல்லாரும் சமாதானப்படுத்தி அவங்க அம்மா கேட்கவே மாட்டேன்றாங்க. ஒரே பிடிவாதமாக காவேரியை வெளியே அனுப்பி கதவை சாத்திடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தா திரும்பவும் யமுனாவை காட்டுறாங்க. ஆமாங்க, இங்கே தாங்க ட்விஸ்ட்டு, இது வந்து எதுவுமே நடக்கலை, இது எல்லாத்தையுமே அவங்க யமுனா வந்து இமேஜின் பண்ணி பார்த்தது. இப்போ போய் நான் சொல்லதான் போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா கங்காவுக்கு வயிறு நல்லா தெரியுதுன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் யமுனாவுக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல. இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ நம்ம இதை சொன்னோம்னா இவங்களோட சந்தோஷத்தை எல்லாமே நம்ம வீண் பண்ணுற மாதிரி ஆகிடும், நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஆனால் காவேரி நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே வர நேரத்தில் நிவினும் காவேரியும் காரை விட்டு வெளியே வராங்க. அவங்க 2 பேருமா வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் நிவின், என்னை நீங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக யமுனா போய் அவங்கள பார்த்துறாங்க. பார்த்துட்டு யமுனா எப்படி இருக்குன்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கிளம்பிட்டேன் பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடின்னு கூப்பிட்டதுக்கு இல்லை நான் வீட்டுக்கு போகணும், படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறான்றதே புரியாத மாதிரி ஏன் இவ இவ்வளோ ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே நிவின் சொல்கிறாங்க, இவ வேற நம்மளை ட்ராப் பண்ண சொல்லுவா, காரில் போனால் ஏதாச்சும் ஒன்று பேசி சண்டை போடுவாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக அதே மாதிரி யமுனா வந்து கார் எடுங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி வச்சுட்டு காவேரி வீட்டுக்கு வராங்க. மேலே வந்தால் எல்லாருமா காவேரி வாடி எப்படி இருக்க, உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. யமுனா இப்போ தான் போனா நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், ஆனால் கூப்பிட்டேன் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னாங்க. உடனே இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அவள் ஒரு மாதிரியாவே இருந்துட்டு இருக்கா, என்னன்னே தெரியலடின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம்.